Hi friends, welcome to Attract Media. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பிரியாணி மசாலா பொடி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் பட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்ச பட்டை ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு பட்டை எடுத்தீங்கன்னா அரை கப் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இதில் எது கூடினாலும் குறைஞ்சாலும் பிரியாணி மசாலா அவ்வளோ நல்லா இருக்காது. கிராம்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு மாதிரி உரைக்கிற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அது ஃப்ளேவர் வரும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ஆயில் எதுவும் சேர்க்காம ஒரு வெறும் கடாயில் லைட்டாக நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, நீங்கள் வறுக்கும் போதே அதோட ஸ்மெல் வரும், நல்லா வாசம் வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி மசாலா செஞ்சு வச்ச பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் வேறு எந்த ஒரு மசாலாவும் நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை. காரத்துக்கு மட்டும் நீங்கள் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு கரம் மசாலா தூளும் பிரியாணி பொடி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக முஸ்லீம் வைக்கிற மாதிரியே செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு பொடி. நான் கண்டிப்பாக இந்த பொடி வச்சு கட்டாயம் நான் உங்களுக்கு பிரியாணி எப்படி பண்ணலான்றதை நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்தளவு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் கெட்டே போகாது. இந்த பொடியை நீங்கள் குருமா எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து பண்ணுங்கள். நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பிரியாணி மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.